ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சதீஷ். இந்த வீடியோவில் நம்ம HTML attributes பற்றி பார்க்க போகிறோம். முன்னாடி நம்ம HTML tags பற்றி பார்த்தோம். இப்போது HTML attributesனால் என்னென்னு பார்க்கலாம். நான் பேசிக்காக ஒரு HTML ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சும்மா ஒரு பேசிக் HTML ஃபைல். இதை attribute அப்படிங்கிற ஒரு பேரில் இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். attribute.html எக்ஸ்டென்ஷன் முக்கியம். இப்போது இது HTML ஃபைல் ஆகிடுச்சு. இப்போது பாடி டேக் உள்ள நான் ஒரு பேராகிராஃப், திஸ் இஸ் அ சாம்பிள் பேராகிராஃப், ஒரு பேராகிராஃப் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள கண்டென்ட் போட்டு பேராகிராஃப் டேக்கை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போது இது ஒரு பேராகிராஃபுங்களா, இதை ஃபயர்ஃபாக்ஸில் ரன் பண்ணுறேன். இது பேராகிராஃப், இது பேராகிராஃப் டேக். இப்போ ஆட்ரிபியூட்னா என்னென்னா, இந்த ஸ்டார்டிங் டேக் இருக்குது இல்லைங்களா, HTML டேக்கோட ஸ்டார்டிங் டேக்கில் அலைன் ஈக்குவல் டு ரைட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது என்ன ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ நான் ஃபயர்ஃபாக்ஸ் போகிறேன், ரீலோட் பண்ணுறேன். ரைட்டில் அலைன் ஆகிருக்குங்களா. ஸோ ஆட்ரிபியூட்னா என்னென்னா, ஒரு HTML டேக்குக்கு சில எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கறது தான் ஆட்ரிபியூட். இப்போது அலைன் அப்படிங்கிறது ஆட்ரிபியூட். அதில் ஈக்குவல்ஸ் அப்படின்றது அது என்னென்னு டிஃபைன் பண்ண போகிறோம். இந்த கொட்டேஷன் மார்க்ஸ்குள்ளே இருக்குங்க இல்லைங்களா, ரைட் அப்படின்றது அது வேல்யூ. அந்த அலைன் ஆட்ரிபியூட்டோட வேல்யூ ரைட்டுன்னு செட் பண்ணுறோம். இந்த அலைன் ஆட்ரிபியூட்டை பேராகிராஃப் டேக்குக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பேராகிராஃப் டேக் டிஸ்பிளேயில் அலைன் ரைட்டில் ஆகிருக்கு. இதுதான் ஆட்ரிபியூட்ஸ். ஒரு எலமெண்ட்டுக்கு நிறைய 2-3 ஆட்ரிபியூட்ஸ் கூட வச்சுக்கலாம். பேராகிராஃப்க்கு அலைன் ஆட்ரிபியூட் இருக்குது. சில சமயம் ரெல்னு ஆட்ரிபியூட் கொடுப்பாங்க, சில சமயம் சும்மா டைட்டில்னு ஒரு ஆட்ரிபியூட் கொடுக்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட் பேராகிராஃப், இந்த டைட்டில் ஆட்ரிபியூட் என்ன பண்ணோம்னா, ஹவர் பண்ணும்போது உங்களுக்கு மேலே ஒரு பாப்அப் வருதுங்களா, அந்த பாப்அப்பில் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்னு வருதுங்களா, இது அந்த டைட்டில் ஆட்ரிபியூட்னால தான் வருது. ஸோ ஒரு எலமெண்ட்டுக்கு நீங்கள் 2-3 ஆட்ரிபியூட் கூட கொடுத்துக்கலாம். தியரட்டிக்கலி நீங்கள் அன்லிமிட்டெட் ஆட்ரிபியூட்ஸ் கூட கொடுத்துக்கலாம், எவ்வளோ ஆட்ரிபியூட்ஸ் வேணால் கொடுத்துக்கலாம். ஆட்ரிபியூட்ஸ்ன்றது HTML டேக்கோட ஸ்டார்டிங் டேக்கில் இருக்கும். ஒவ்வொரு ஆட்ரிபியூட்டுக்கும் ஒரு வேல்யூ அசைன் பண்ணுவோம். வேல்யூ அசைன் பண்ணுறதுக்கு ஈக்குவல் டு யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு வேல்யூவும் டபுள் கோட்ஸுக்குள்ளே இருக்கும். இதுதான் ஆட்ரிபியூட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.